pani sari sani do pagori sa gama pani sari sa sa gari sa ni do pagori sa gama pani sari sa sa sari ni da pavani mama pati sa ni pama gama pani sa gari sa ni do pagori sa gama te sa ni do pagori sa gama sa ni do pagori sa gama mantralaya magan guru sannyasi mantralaya magan guru sannyasi mantralaya magan guru sannyasi tin manadinil magane ninesi mantralaya magan guru Om Shri Gurubhyo Namaha Shri Paramagurubhyo Namaha Srimadananda Tirtha Bhavat Padacharya Gurubhyo Namaha Apadamoli Varyantam Gurunam Akritim Smaret Tena Vignaha Pranashyanti Siddhim Ticha Manorathaha Pujyaya Raghavendraya Satyadharma Rataya Cha Bhajatam Kalparukshaya Namatam Kamadhenave Shri Gurubhyo Namaha. என் பேர் அவதானி விட்லாச்சார்னு பேர். நான் வந்து சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கேன். அங்கேருந்து இங்கே மதுராந்தகம் ஒரு ஊர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் வீராணங்குன்னம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தற்சமயம் ஸ்ரீ ராகவேந்திரர் மடம் கட்டின்னு இருக்கோம். ராகவேந்திரர் மடம் இங்கே வர்றதுக்கு உண்டான காரணங்கள், இந்த ராகவேந்திரரோட பேர் எப்படி இங்கே வந்தது, இதுக்கெல்லாம் வந்து நிறையா காரணங்கள் இருக்கிறது. ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே பிருந்தாவனம் வரணுங்கிற ஒரு பிரயத்தனப்பட்டோம் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் வேறு இடத்துல ஆரம்பித்து அந்த இடத்துல வராமல் இந்த இடத்துல தான் அமையணும்னு சொல்லி அது ராகவேந்திரோட அனுகிரகம். அது எவ்வளோ இடம் நாங்கள் பிரயத்தனம் பண்ணோம், ஆனால் எந்த இடத்துலையும் எங்களுக்கு ராகவேந்திரர் அனுகிரகம் பண்ணல. ஆனால் இந்த வீராணங்குன்னம் ஒரு கிராமத்தில் தான் அமையணுன்ட்டு சுவாமியோட அனுகிரகம். அது இந்த இடத்துல வந்து இடம் பார்த்து எங்களுக்கு வந்து எல்லாமே சுவாமியோட அனுகிரக ஒரு இச்சையினால தான் எல்லாமே நடந்தது. எதுவுமே நாங்கள் யோசனை பண்ணியோ அவங்கள்ட்ட கேட்டோ இவங்கள்ட்ட இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நாங்கள் இந்த இடம் வந்து பார்த்தோம், பிடிச்சிருந்தது, ஆரம்பிக்கணும்னு நினச்சோம், ஆரம்பித்து இவ்வளோ தூரம் இப்போ வந்துடுது. இன்னும் இது மேலே ஃபுல்லாக மடத்தோட பணிகள் வந்து நிறைவடைஞ்சு பிரதிஷ்டை ஆகணுன்ட்டு எங்களோட சங்கல்பம். நரசிம்ம ஜெயந்தி உள்ளார இதை வந்து பிரதிஷ்டை ஆகணுன்ட்டு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். இது சுவாமி நடத்துகிறார், இது வரைக்கும் நடத்திட்டு வந்துட்டார். இன்னைக்கு இதுக்கப்புறமும் அவர் அனுகிரகத்தால் நடக்கிறது. இந்த நாங்கள் இங்கே ஒரு விஷயமும் ஒரு எல்லாமே ஒரு சூச்சனையில் தான் இங்கே வந்து ஒரு வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ நாங்கள் பிளான் பண்ணியே இந்த இடத்துல பண்ணவே இல்லை. பிருந்தாவனம் ஆரம்பித்து இங்கே நாங்கள் வர வரைக்கும் எல்லாமே சுவாமியோட சூச்சனை, அவரோட ஒரு அனுகிரகம் தான் இது. மூல குணசீலத்தில் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் பிரதி வருஷமும் ஸ்ரீரங்கத்துலேருந்து குணசீலத்துக்கு பாத யாத்திரை போயிட்டு இருந்தேன். நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் போகும்போதும் பாத யாத்திரை போகும்போதும் ஒவ்வொரு சூச்சனை வெங்கடாஜலபதி பிரசன்ன வெங்கடாஜலபதிங்கிற சுவாமி வந்து எங்களுக்கு அது நடத்தின்னு இருந்தார். ஒவ்வொரு வருஷம் சூச்சனையும் இந்த வந்து இடத்துக்கு இந்த மடம் வரத்துக்கு காரணமே மெயினாக தான். எங்களோட மடத்தை பேரே அந்த சுவாமியோட பேரை சேர்த்து தான் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். பிரசன்ன ராகவேந்திர சுவாமி மடம்ட்டு இந்த மடத்தோட பேர். ஏன்னா பிரசன்ன வெங்கடாஜலபதினு அவரோட பேர். ராகவேந்திரருக்கும் பிரசன்ன வெங்கடாஜலபதிக்கும் அத்தியந்த சம்பந்தம் அங்கே இருக்கிறதுனால அவரோட பேரே இங்கே மெயினாக வச்சுருக்கோம். நாங்கள் அவரோட அனுகிரகமோ என்னமோ தெரில, அவரே சொல்லி திருப்பதியிலேருந்து நாங்கள் வந்து பிருந்தாவனமும் அங்கேருந்து தான் அந்த சாயா திருப்பதி அந்த ஸ்ரீனிவாசரோட அனுகிரகத்தால் அங்கேருந்து தான் பிருந்தாவனமும் எங்களுக்கு வந்தது. எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் யார் ஒரு பக்தர்கள் சொல்கிறாங்க, நம்ம அதை பண்ணுறோம். அது மாதிரி எல்லாருமே சூச்சனையில் தான் இந்த மடம் இவ்வளோ தூரம் வரத்துக்கு உண்டான காரணம் அதான். சுவாமி அனுகிரகம் இந்த வந்து நிறையா இங்கே பவாடாயிருக்கு. அந்த மாதிரி ராகவேந்திர அனுகிரகம் எல்லாருக்குமே இங்கே வந்து இது வரைக்கும் எல்லாருமே ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வேலை நிற்கிது அப்படிங்கிறதே கிடையாது. இங்கே யாரோ ஒரு பக்தரை வந்து நாளைக்கு இந்தாங்க நீங்கள் சேவை பண்ணுறேன் நான், நீங்கள் வந்து வேலையை பாருங்கங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் இங்கே ஓடிட்டு இருக்கு. நாங்கள் வந்து பிளான் பண்ணி இவ்வளோ செலவாச்சு அவ்வளோ செலவாச்சுன்னு எதுவுமே இந்த மாதிரி நாங்கள் இங்கே பண்ணவே இல்லை. அதாவே பக்தர்கள் அனுகிரகத்தை நாளைக்கு வேலைக்கு பணம் இல்லையா, உடனே வந்து யாரோ ஒரு பக்தர்கள் தந்து நம்மளுக்கு அது அந்த மாதிரி தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னும் பாதி கட்டட வேலைகள் இருக்கு. இதுவும் நல்லபடியாக ஆகணும். ராகவேந்திரோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் எல்லாம் சேவை பண்ணுங்கன்ட்டு பிரார்த்தனை பண்ணுறேன் நான்.
என் பேர் கிருஷ்ணகுமார். நான் மடிப்பாக்கத்தில் இருக்கேன். ராயரோட அனுகிரகம் எப்படின்னா, எந்தெந்த நிமிஷத்தில், எந்தெந்த நேரத்தில், எந்தெந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி ஒரு ஒரு திருஷ்டி கொடுக்கணுமோ, யாரோட சமூகம் சேர்த்து வைக்கணுமோ அந்த நேரத்தில் அவர் தான் பரிகாரம் பண்ணுறாரு. அதுபோல் நல்ல ஒரு குரு அமையணும்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வீட்டு ஆச்சார் வேணும். ஸோ அந்த மாதிரி மனை ஆச்சார், நல்ல ஆச்சார் கிடைக்கணும்னா ராயரோட அனுகிரகம் தான் இருக்கணும். ஸோ ராயர் அனுகிரகத்தில் அவதானி விட்டலாச்சாரோட அனுகிரகம் கிடைச்சது. அவர் பழக்கம் கிடைச்சதுலேருந்து நம்ம வீட்டுக்கு நிறைய விசேஷங்கள் வருவார். ஸோ அவர் பழக்கம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால பழக்கம் இருக்குது. அவர் ரொம்ப வருஷமாக ராயருக்கு ஒரு சேவை பண்ணணும், ஒரு பிருந்தாவனம் கட்டணும், ஒரு இடம் வாங்கி பண்ணணுங்கிற ஒரு பிரயத்தனம் இருக்கும்போது நம்மளால் ஒரு முடிஞ்ச ஒரு உதவி ராயருக்கு சேவை பண்ணலாங்கும்போது நிறைய இடம் பார்த்தோம். நம்ம பெருங்குளத்தூரில், ஸ்ரீரங்கத்தில், கரூரில் நிறைய இடத்துல பார்க்கும்போது ராயரா எங்கே வரணும் அவராக நினச்சிடவிலையும் நம்மளால் எங்கேயுமே தீர்மானம் பண்ண முடியாது. மதுராங்கத்தில் ஒரு இடம் இருக்குங்கிறது ஒரு ராகவேந்திர பக்தர் மூலியமாக தெரிய வந்து எதேர்ச்சியாக நாங்கள் அதை பார்க்க வந்து இடம், சூழ்நிலை, நிறைய இங்கே இருக்கிற வாத்தாவரணம் பிடிச்சி போய் ராயரோட அனுகிரகத்தால் இங்கே வாங்கினதுக்கப்புறம் ஒரு தடை இல்லாமல் நிறைய பக்தர் வந்து அவங்களாவே வாலண்டியராக வந்து இடத்துக்கான என்ன காஸ்ட் இருக்கோ, பில்டிங்கான செலவு இருக்கோ எல்லாத்தையும் அவங்களே ஒத்துண்டு எப்படி அவங்க வீட்டுக்கு எப்படி அவங்க ஒரு இது பண்ணுற உபகாரம் பண்ணுற மாதிரி என்னென்ன தேவை இருக்குங்கிறது கேட்டு அவங்களாவே கான்ட்ரிபியூஷன் பண்ணி பண்ணுறாங்க. அதே மாதிரி ராமருக்கு எப்படி ஒரு சின்ன அணிலோட சேவையோ என்னோட சேவையும் ஆச்சாருக்கு ஒரு அவரோட ராகவேந்திர சுவாமி பக்தர் ரூபத்தில் என்ன என்னால் ஒரு உதவியை செய்ய முடியுமோ நானும் அவருக்கு ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்கேன். ராகவேந்திர சேவைக்கு அளவே இல்லை. நம்ம எவ்வளோ பண்ணாலும் அது வந்து இதுக்கு ஈடே கிடையாது. நிரந்தரமாக ராகவேந்திர சேவை செஞ்சுட்டே இருக்கணும். ஆச்சார் பற்றி சொல்லணுன்னா அவரோட டைம் டிசிப்ளின், ஏதாவது ஒரு நடக்கணும்னு நினச்சாருன்னா அது உடனே நடந்துடணும். அவருக்கு ராகவேந்திர கோயில் கட்டணும் ஒரு மனசுலேயே கோயில் கட்டின்னு இருந்தார். இப்போ பிரத்யட்சமாக மதுராந்தகத்தில் ஒரு கோயில் வருது, ஒரு மடம் அமைய போகிறது, அப்படியே ஒரு சந்தோஷமான செய்தி நமக்கு தெரிய வரும்போதே நம்மளாவே தானாகவே வந்து சேவை பண்ணணும். ஃப்யூச்சரில் கோயில் வந்தோடனே நம்ம அதுக்கு ராயரோட ஆராதனையில் கலந்துக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயம் வருது. நம்ம எல்லாருமே ஆச்சாரோட செய்ய பிரயத்தனத்துக்கு கை கோர்த்து நம்மளால் முடிஞ்ச இயன்ற ஒரு உதவி செஞ்சோன்னா, சரீரத்தாலேயோ இல்லாட்டி வேற யாருக்கோ 4 பேருக்கு சொல்கிறது, இந்த ராயரோட ஒரு இடம் வருது, பிருந்தாவனம் வரப்போகிறதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியாவது நம்ம சின்ன ஒரு சேவை பண்ணோன்னா சமூக சேவை மாதிரி எல்லாரும் சேர்ந்து செஞ்சாதான் இந்த ஒரு ராயரோட அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆச்சாரோட அனுகிரகத்தால் ராயர் பிருந்தாவனம் மதுராந்தகங்களை சீக்கிரமே வரணும், வந்து நல்ல கிராண்டாக ஆராதனை நடக்கணுங்கிறது என்னோட பிரார்த்தனை. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராயனம். இந்த வீராணங்குன்னம் ஒரு வில்லேஜில் வந்து எங்கே பார்த்தாலும் துளசி செடி இங்கே இருக்குது. கிருஷ்ண துளசின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஊர் ஃபுல்லாகவே இந்த துளசி செடி எல்லாமே நிறையா இருக்கிறதுனால இங்கே வந்து கிருஷ்ண சன்னிதானம் நிறையா இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சுவாமி அந்த இடத்துல மனசு வச்சா மட்டும்தான் அந்த இடத்துல உட்காருவார். எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பிடிச்ச காரணம் 2 விஷயம். ஊர் ஃபுல்லாக துளசி செடி இருக்குது, அதே மாதிரி ஊர் ஃபுல்லாக பசுக்கள் நிறையா இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து ராகவேந்தர் வரணுன்ட்டு நாங்கள் பிரார்த்தனை பண்ணோம். இந்த இடத்துல அவர் வந்து உட்காந்துருக்கார். மதுராந்தகம் ராமரோட அனுகிரகம் பிரத்யட்சமாக இருக்குது. இந்த ஊர் மக்களுக்கு, இந்த இடத்துக்கு பிரத்யட்சமாகவே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். புராண கால ராமர் கோவில் இங்கே இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு சூச்சனை தான், இங்கே வரத்துக்கு உண்டான மெயின் காரணம் அதெல்லாம். அதே மாதிரி 2-3 பக்தர்கள் வந்து இந்த சூச்சனை, அதாவது இந்த இடத்துல வந்து எப்படி இந்த ராகவேந்திர மடம் கண்டிப்பாக வரும் அவங்க மாதிரி அவர் அந்த பக்தர் சொன்னார். அவர் வந்து ராகவேந்திர முழு பக்தர். அவரோட சூச்சனையில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து விளையாண்ட இடம் இது, அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த கிருஷ்ண துளசி வந்து எங்கே பார்த்தாலும் நிறையா இருக்கிற காரணமே அதான். அதனால தான் ராகவேந்தர் வந்து இங்கே சம்மதிச்சிருக்காரு இங்கே வரத்துக்கு. முக்கிய காரணம் அதுதான். அவரோட சூச்சனை வந்து கண்டிப்பாக இங்கே ராகவேந்திர மடம் வரும்ங்கிற மாதிரி தான் அவரோட
ராகவேந்திரர் வந்து அவருக்கு சொல்லியிருக்காரு. அந்த சூச்சனை எங்களுக்கு சொன்னார் அவர். கண்டிப்பாக பக்கத்துலேயே உங்களுக்கு பாலாறு இருக்குது, இந்த சைடு வீராணம் ஏரி, மதுராந்தகம் ஏரி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து அனுகிரகம், இந்த துளசி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ராகவேந்திரர் பிரத்யட்சமாக இருக்கிறாங்கிற ஒரு சூச்சனை வந்ததுனால தான் அங்கே ராகவேந்திர மடம் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கு. இங்கே வேறு சிட்டி உள்ளாரெலாம் எதுவுமே எங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கலனாலும் நாங்கள் பிரயத்தனை பண்ணாலும் எங்களுக்கு அந்த ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்க முடியல. ஆனால் இங்கே வந்து நிறையா பக்தர்களோட அனுகிரகம், அவங்களாம் ராகவேந்திரர் பிரார்த்தனை பண்ணி நாங்களாம் பண்ண எல்லா கூட்டு பிரார்த்தனைங்கிறது இதுதான். ஒரு 10 பேர் சேர்ந்து பண்ணாங்கிற பட்சத்தில் இங்கே வந்து மடம் வந்து விறுவிறுன்னு வந்துட்டு இருக்குது. இந்த மடத்தோட லொக்கேஷன் எப்படி வரணும் அப்படின்னா, சென்னையிலேருந்து திருச்சி போகிற ரூட்டில் ஜிஎஸ்டி ரோட்டில் செங்கல்பட்டில் தாண்டினதுக்கப்புறம் மேலவளம்பேட்டுன்னு ஒரு ஜங்ஷன் வருது. அதுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் உள்ளார வந்தீங்கன்னா இந்த வீராணங்குன்னம்ங்கிற ஒரு வில்லேஜ் வரும். அதில் அணையா நகருங்கிற ஒரு ஏரியாவில் நாங்கள் வந்து மடம் கட்டின்னு இருக்கோம். அந்த இடத்துக்கு வரலாம். மதுராந்தகத்துலேருந்து ஏரி காத்தராமர் பக்கமா இது? இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரும். இந்த வீராணங்குன்னலேருந்து மதுராந்தகம் ராமர் கோவில் 8 கிலோமீட்டர் வரும். பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனு ஒரு 6 கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. கருங்குழி ஸ்டேஷன் இருக்குது. கருங்குழிலேருந்து எல்லாம் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ட்ரெயினில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கருங்குழியில் இறங்கலாம், அப்படி இல்லைன்னா மேல்மருவத்தூரில் இறங்கலாம். அங்கேருந்து எல்லாமே ஆட்டோ ஃபெசிலிட்டிஸு, கார் எல்லாமே இருக்காங்க. ஈசிஆர் ரோடு போய் இது கனெக்ட் ஆகுது. இந்த ரோடு ஈசிஆர் திருவான்மியூர் ஈசிஆர்லேருந்து வரவங்க எப்படி வரலாம்? திருவான்மையூர் ஈசிஆர்லேருந்து ஈசிஆர் ரோடு பிடிச்சிங்கன்னா அந்த திருக்கரகுன்றம்னு ஒரு ஊர் வருது. அது உள்ளாரில் இருந்தாலும் இப்படி நீங்கள் பேக் சைடு வழியாக இப்படி வந்துடலாம். வீராணம்னா பூதூர்ன்ற ஒன்று ஊர் வரும், அது உள்ளார வந்தீங்கன்னாலும் இப்படி வந்துடலாம். 2-3 வழிகள் இருக்குது. மெயின் ரோடு இந்த ஜிஎஸ்டி வழியாக வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா முகாரவிந்தம்.